தமிழ் விளையாடி நேயர்களுக்கு சாய்சாவின் அன்பு வணக்கங்கள். இப்போ ஒரு மகாபாரத கதை உங்களுக்கு எடுத்து வந்திருக்கின்றேன். சல்லியன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சல்லியன்கிறவர் பாண்டவர்களின் தாய்மாமன் தான். பாண்டுவின் 2 மனைவிகளான மாதுரியின் கூட பிறந்தவர். அதனால் இவர் பாண்டவர்களின் தாய்மாமா. பாண்டவர்களுக்கு மகாபாரத போரில் உதவுறதுக்காக தான் இவர் வந்துகிட்டு இருப்பார். ஆனால் வர வழியில் ஒரு பெரிய கூடாரம் வைத்து அங்கே உணவுலாம் ஏற்பாடு செஞ்சு அங்கே உணவு வழங்குறாங்க. நீண்ட நெடுந்தூரம் வரும்பொழுது களைப்பாக இருக்கும் வீரர்கள் அங்கே சரி நமக்கு பாண்டவர்கள் தான் இந்த உணவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சல்லியன்னு யாருன்னு விசாரிக்காமல் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு தான் துரியோதனன் தான் இந்த உணவு ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. ஒரு வேளை ஒரு நேர சாப்பாடு கொடுத்ததுக்காக சல்லியன் அவருக்கு நன்றி கடன் ஆகிறார். அதனால் அவர் நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிறேன்னு சொல்லும்போது தன்னுக்கு பக்கபலமாக இருக்க சொல்லி துரியோதனன் கேட்டதனால் கர்ணனுக்கு சாரதியாகவும் அவர் இருக்கின்றார். அவருடைய படைகளெல்லாம் அவருக்கு பக்கபலமாக தந்து பாண்டவர்களின் தாய்மாமனான சல்லியன் துரியோதனின் புறமிருந்து போர் செய்ததற்கு காரணம் அந்த ஒரு நேர உணவு சாப்பிட்டது தான். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? ஒரு நேர உணவு சாப்பிட்டதற்காக தனது சகோதரியின் பிள்ளைகளுக்கு எதிராகவே போரில் இருந்தார்கள், போரில் நின்று போர் புரிந்தார்கள்ங்கிறது நமக்கு மகாபாரதம் சொல்கின்றது. ஆனால் இன்றைக்கி நடக்கிறது என்ன? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்பவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே அந்த வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே அந்த வீட்டு ஆளுங்களை பற்றி புறம் பேசுபவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்படியே இல்லைன்னாலும் அவங்கக்கிட்ட நல்லா பழகுவாங்க, செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள பற்றி புறம் பேசுவாங்க. எப்படிப்பட்ட மண் நம்மளுடைய பாரத மண்! ஆனால் இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது பார்த்தீங்களா? நம்மளுடைய தர்மங்கள், நியாயங்கள் எல்லாம் போயிடுச்சு. இத்தனைக்கு மகாபாரத போர்லேயே எவ்வளவோ போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்துக்கு பார்த்தா இது யுகம் வேறு அப்படின்லாம் சொல்லி சமாளிக்கலாம். ஆனால் மனிதன் அவனே தானே, மனிதன்கிற உயிர் அவன் தானே. ஆனால் அந்த மனித உயிரில் இருக்கின்ற மாண்புமிக்க குணங்கள் எல்லாம் போயிடுச்சு. அப்போ மனிதன்கிற அடையாளம் என்ன இருக்கின்றது? ஆஹா, என்ன காரணம்னு எனக்கு புரியல. இப்படி ஒன்றுக்கும் காலம் யுகம் அப்படின்னு நம்ம கட்டிக்கிட்டே போயிட்டே இருந்தால் கடைசியில் என்ன மிஞ்சும் அப்படிங்கிறது என்ன தெரியல. வியாபாரத்தில் கூட வியாபார தர்மத்தை கொண்டு செய்கின்ற நம் மண்ணில் வாழ்கின்ற நாம் மனிதன் என்கின்ற தர்மம், இல்லற தர்மம், எந்த தர்மமும் இல்லாமல் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்து கொண்டிருக்கிறோமே. சல்லின்னு கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கங்கப்பா. நன்றி.